இன்னைக்கு வந்து வீட்லயே வந்து ரொம்ப சிம்பிளா வந்து வால்நட் கேண்டி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது பண்றது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 கப்பு வால்நட் எடுத்திருக்கேன். 5 கப்பு வால்நட்ட எடுத்து நல்லா வந்து ஏர் ஃப்ரையர்ல வச்சு 350 டிகிரில 4 மினிட்ஸ் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா, அதில இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து வாசனை வராம இருக்கும். இல்லன்னா அது கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசனை அவ்வளவா நல்லா இருக்காது. நம்ம எப்படி வேர்க்கடலைய வறுத்துட்டு பண்றோமோ, அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி. இத நல்லா தண்ணீல போட்டு கரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வேண்டியிருக்கும். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வந்து நம்ம வந்து வெல்லம் வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு, ஒரு கொதி கொதிச்ச உடனே அத வந்து வடிகட்டி, கல்லு மண்ணெல்லாம் இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். அத பேன கழுவிட்டு, அதிலேயே வந்து சுக்கு, ஏலக்காவ போட்டுருவோம். போட்டுட்டு இந்த வெல்லம் தண்ணிய வந்து ஊத்தி, அந்த சுக்கு, ஏலக்காய் பொடியும் அதோட எசன்ஸ் நல்லா இறங்குற வரைக்கும் அத கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில வந்து இந்த வெல்லம் வந்து பாகெல்லாம் வரணும்னு இல்ல. 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அத மாதிரிலாம் இல்ல. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போயி, இந்த சுக்கு, ஏலக்காய் வாசனை எல்லாம் அதில இறங்குன உடனே நிறுத்திட்டா போதும். பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு கொதி நல்லா கொதிக்கணும். ஒரு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த வெல்ல பாகோட தண்ணியோட சேர்ந்து கொதிச்ச உடனே இத ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப வந்து நான் வந்து வால்நட்ட நம்ம வறுத்தோம் இல்லையா? அந்த வால்நட்ல நெய்ய போட்டு ஒரு கலர் கலரிடுறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஏர் ஃப்ரையரோ, அவனோ இல்லன்னா, நீங்க வாணல்லையே போட்டு கூட அந்த வால்நட்ட நல்லா வந்து வறுத்துடலாம். வேர்க்கடல வறுக்கிற மாரி தான். நல்லா அந்த உள்ள அந்த சூடாகி நல்லா வறுபட்ட உடனே அதில வந்து நிறுத்திட்டு நெய்ய 1 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெய் வந்து ஃபுல்லா கோட் ஆனதுக்கப்புறம், நம்ம வெல்லம் வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து திரும்பி வடிகட்டிடலாம். ஏன்னா, அதில வந்து அந்த ஏலக்காய், சுக்கோட திப்பி இருக்கும். அது அது இருந்தா நல்லா இருக்காது. ஸோ, அதனால நான் அதையும் வந்து திரும்பி வடிகட்டிட்டேன். வால்நட்லயே வடிகட்டிட்டு, இப்ப இந்த வெல்லம் தண்ணி வந்து வால்நட்டோட சேர்ந்து கொதிக்கும்போது, இந்த வெல்லம் வந்து வால்நட்டுக்குள்ளலாம் இறங்கி ரொம்ப நல்லா கிரன்ச்சியா ரொம்ப நல்லாருக்கும். ஸ்வீட்டாவும் இருக்கும். அதே சமயத்தில கிரன்ச்சியாவும் நல்லாருக்கும். ஸோ, இந்த மாதிரி விட்டு இத நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, இந்த மாரி தள தளன்னு நல்லா கொதிச்ச உடனே சுண்ட ஆரம்பிக்கும் இது. சுண்டுன உடனே ஃப்ளேம வந்து கொஞ்சம் மீடியம்க்கு எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ, அதுவரைக்கும் இது நல்லா வறுபடணும். இது சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஃப்ளேம வந்து மீடியம்க்கு எடுத்துன்னு வந்துடலாம். அது என்னன்னே தெரியாது. கடையில இருக்க வரைக்கும் வால்நட் நல்லாருக்கும். நம்ப எடுத்துன்னு வந்து அந்த பாக்கெட்ட ஓப்பன் பண்ணிட்டோம்னா, அது ஒரு ஒரு 2, 3 நாள்லயே வந்து சிக்கு வாசனை அடிக்க ஆரம்பிச்சுடும். நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா, மாசக்கணக்குல அது வந்து சூப்பரா இருக்கும். பிச்சு பிச்சுன்னு கூட ஆகாது. நல்லா நம்ப வேர்க்கடல உருண்டை சாப்பிடுற மாதிரியே சூப்பரா இருக்கும். ஸோ, இப்ப இந்த மாதிரி நல்லா அந்த வெல்லம்லாம் சுண்டுன உடனே, எவ்ளோ லோல வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, இப்ப வந்து கொஞ்சம் கலறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாம கலரணும் இந்த டைம்ல. ஏன்னா வந்து அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சுடும். ஸோ, இந்த மாதிரி சுண்டுன உடனே ஃபுல்லா அந்த பாகெல்லாம் சுண்டுன உடனே, கைவிடாம கலரணும் இது. இது பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துல இது பண்ணி முடிச்சிடலாம் நம்ப எல்லாத்தையுமே. பாருங்க, சூப்பரா வந்து இந்த மாதிரி கலறிக்கிட்டே இருக்கணும் அது. கைய விடக்கூடாது இப்போ இந்த டைம்ல. இது வந்து வெல்லம்லாம் சுண்டி அந்த ஒரு மாதிரி பபிள் பபிளா வரும். அது வரைக்கும் இது வந்து வறுக்கணும் நம்ப. சில வெல்லம்லாம் வந்து நல்லா வந்து கிறிஸ்டல் ஆயி மேலேயே உங்களுக்கு நல்லா பூத்து வரும் வெல்லம். பட் சில சமயம் இப்பலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி வெல்லம் கிடைக்கிறதே இல்ல நம்மளுக்கு இங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அந்த கோட் ஆயிடுச்சு பாருங்க. அந்த கலர் மாறி அது ஒரு மாரி கேரமலைஸ் ஆயி நல்ல ஒரு ப்ரவுன் கலர், டார்க் கலர் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் இது கலரணும். கை விடாம கலரணும்.
ஸோ கை விட்டுட்டோம்னா வந்து நல்லா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சுடும் பாருங்க. ஸோ ஒரு நிமிஷம் விட்டோம்னா கூட அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வால்நட் நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ பாருங்க. எவ்வளோ கலர் மாறுனது நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட்டு இருந்த கலருக்கும், இப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த வெல்லம் நல்லா டார்க் ஆயி, நல்லா இதுவாயிடுச்சு. நீங்க இப்ப இத ஒரு பேப்பர்ல எடுத்து போட்டீங்கன்னா, ஆ நல்லா ஒண்ணு ஒண்ணா பிரிக்க வரும். சப்போஸ் உங்களுக்கு பேப்பர்ல போட்டு அது பிரிக்க வரலன்னா, திரும்பி எடுத்து வாணல்ல போட்டு கூட ஒரு கலர் கலரிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த வெல்லத்தோட குவாலிட்டிய பொறுத்து தான் நம்பளுக்கு அந்த கிறிஸ்டல்னஸ் வரும். ஸோ, அதனால அது வெல்லம் வந்து ஒரு சில வெல்லத்த பொறுத்து தான் அது இருக்கு. அவ்வளோதான் நம்மளோட வால்நட் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கரண்டியில இருக்கிறதெல்லாம் வ எடுத்துட்டு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு, இத வந்து ஒரு பார்ச்மென்ட் பேப்பர்லயோ, இல்ல ஒரு தட்டுலயோ போட்டு நல்லா ஆற விட்டுருவோம். பாருங்க, இந்த மாரி பேப்பர்ல கொட்டுன உடனே, அது நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணா பிரிக்க வரும். சப்போஸ் அந்த பதம் வரலன்னா, இந்த மாதிரி அது பிரிக்க வராது. அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, திரும்பி வாணல்ல போட்டு ஒரு கலர் கலறிட்டீங்கன்னா, ஒரு 1 நிமிஷம் திரும்பி வறுத்து எடுத்தீங்கன்னா சரியா போயிடும். அவ்வளோதான். நம்மளோட வால்நட் கேண்டி வந்து இப்போ வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்லா ஆறுன உடனே, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டோம்னா, மாசக்கணக்கா இருக்கும். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சத்தம் எப்படி கேட்குது பாருங்க. அவ்வளோதான். நம்மளோட வால்நட் கேண்டி ரெடி. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.